வணக்கம். வழக்கம் போல நான் தான் டாக்டர். என்ன பேருன்னெல்லாம் கேட்டுறாதீங்க, நம்ப மாட்டீங்க. இருங்க, ஸ்டெட்டஸ்கோப் போட்டால் தான் நம்புவீங்க. இது தாங்க ப்ளூடூத் ஸ்டெட்டஸ்கோப். இந்த லைன் எல்லாம் தேவையில்லை, அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கலாம். புதுசா ஒரு கேஸை கொண்டு வந்திருக்காங்க. அது கேஸா லூஸானே தெரியல. வர வர இந்த லூசுங்களையெல்லாம் கேஸுன்னு நினைச்சு கொண்டு வந்து கொடுக்கறது தான் நமக்கு டார்ச்சரா இருக்கு. இருந்தாலும் மருத்துவரா என்னோட கடமையை நான் செஞ்சுதான் ஆகணும், அதை செய்யலாம். பேஷண்ட் பேரு எஸ்எஸ்ஆ? அது என்னடா எஸ்எஸ்? ஓ, செபாஸ்டியன் சைமன். ஓகே ஓகே ஓகே. சரி, இதை எப்போ எடுத்து எக்ஸ்ரேங்க? தலையவே காணும். தலையும் இல்லை மூளையும் இல்லை. இதை வேற கொடுத்து செக் பண்ண சொல்கிறாங்க. சரி, அவனோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொடுங்க. இதுலேயே இருக்கா? சரி, ஓகே. இப்போ வாட் இஸ் திஸ் ரிப்போர்ட் சேஸ்னா, திஸ் ஃபெல்லோ டசன்ட் ஹாவ் பிரெயினுங்க. வாட் ஹி இஸ் டாக்கிங் இஸ் ஆல்வேஸ் ரப்பிஸுங்க. இப்போ இந்த கேஸை பற்றி கொஞ்சம் டயக்னோஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் யூ பீப்புள். இந்த திஸ் பீப்புள் அப்படிங்கிறது ஆல் பீப்புள் இல்லைங்க. இந்த 36 lakhs இருக்காங்கல்ல, அந்த பீப்புள் கிட்ட, அதாவது இந்த என்டிகேக்கு ஓட்டு போட்டால் மாற்றம் வரும்னு நினச்சி ஓட்டு போட்டாங்கல்லங்க, அந்த பீப்புள் கிட்ட தாங்க இந்த கேஸ் ஹிஸ்டரியை பற்றி பேசணும். உங்களுக்கு ஒரு தடவை கூட தோணுது இல்லையா, இந்த பேஷண்ட் பேசுறது முன்னும் பின்னும் முரணா இருக்கு அப்படிங்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இவரை இலங்கைக்கு கூப்பிடுறாங்களாமா. நல்லா யோசிச்சு பாருங்க, இவரைத்தான் கூப்பிட்டாங்களா? நோ 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 நோ, கூப்பிட்டவங்க எல்லாம் வேற ஆட்களை. இது இவனுக்கு பேர் ஒட்டுண்ணி, அதாவது எக்ஸ்ட்ரா லக்கேஜா ஏறிட்டு போன கேஸ் தான் இது. ஏன் பாஸ் 16 years-ஆ உங்க யாருக்குமே இதுல டவுட் வரலையா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேஷண்ட் பேசுனதை ஒரு தடவை கேட்டுருங்க. உண்மையிலேயே நீங்க பிரபாகரன் ஐயா அவர்கள் எவ்வளவு மணி நேரம் சந்திப்பு? அந்த சந்திப்பு அதாவது 2 நாள் முழுக்க. மூணாவது நாள் சந்திப்பு நெருங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலே என்னை அனுப்பிட்டாங்க. அதாவது அவங்க அண்ணன் கூட 2 days தங்கி இருக்கா. அப்படி 3வது நாள் கிளம்பிட்டாரு. அத கூட அவங்க அண்ணன் சொல்லல, இந்த கேஸ் தான் சொல்லுது. Do you know one thing? What is 2 days? 48 hours. 8 + 8 16 hours மைனஸ் பண்ணிருங்க, அது ஸ்லீப்பிங் டைம். 48 - 16 32 hours மாறிடுச்சு. அப்புறம் இதுல காலை கடனை கழிக்க போறதுக்கு பர் டே 1 hourன்னு போட்டீங்கன்னா 2 hours வச்சுக்கோங்க. அப்போ 18 hours வெளியே போகுது. 30 hours தான் நம்ம கிட்ட இருக்கு. ஜஸ்ட் 30 மணி நேரத்துல 300 தடவை 300 ஐட்டம் சாப்பிட்டேன்னு ஒருத்தன் சொல்றானா, உங்களுக்கே யோசிக்கிற அறிவில்ல? இதுதான் லூசு கேஸ்ன்னா நீங்களுமா லூசு? இது கடலுக்குள்ள வேற போயிட்டு வந்திருக்காரு. போறக்கு 6 hours அப் அண்ட் டவுன், மொத்தம் 12 hours போயிடுச்சா? 30 hours-ல 12 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 80 hours தான் இருக்கு. இல்ல, இதுல இன்னொரு டவுட் என்ன வருதுன்னா, இப்ப இந்த பிரபாகரன் அப்படிங்கிறவரு, இவருக்கு என்ன டூரிஸ்ட் கைடா? அந்த 18 hours இவரு கூடயே இருக்கிற மாதிரி தான் இவர் பேசுறாரு. அப்படி இவரு என்ன பேமெண்ட் கொடுத்திருப்பாரு பிரபாகரனுக்கு டூரிஸ்ட் கைடா இருக்கிறதுக்கு? அப்போ இவர் 20 கிலோ ஆமையை சப்ளை பண்றாங்க. அப்போ முதல் நாளே போயிட்டு வந்துட்டாரா? நான் ஏதோ பெரிய டயக்னோசிஸ் எல்லாம் பண்ணி சர்ச் எல்லாம் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிக்கலைங்க. இவர் பேசுறதே லூசு மாதிரி தான் இருக்கு. இதுல இந்த கேஸை வேற படிச்சு அதோட ஹிஸ்டரியை வேற பார்க்கணுமா? லெட் us come to the conclusion. What is the psychology behind this? This may be right or wrong. Let us figure out the right issue. Actually, he is a வெங்கம்பையன், almost பிச்சைக்காரன். நம்மள எல்லா விஷயத்துக்குமே ஒவ்வொரு பழமொழி நக்கலா இருக்குங்க. ஏன்னா குடிக்கிறது தண்ணீர், குப்பிழுக்கிறது மட்டும் பன்னீரா அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்பல இந்த சட்டைய நேத்தாண்டா எடுத்தேன் 1000 rupees அப்படின்னு சொல்லுவான். அப்படியே தொட்டு பார்த்துட்டு 1000 தானே அது? எங்க வீட்ல எல்லாம் 2000 சட்டை இருக்குடா. போன வாரம் தான் 10 சட்டை எடுத்து 10 பேத்து கொடுத்துட்டு வந்தேன். கேட்டிருந்தா உனக்கே 4 சட்டையை கொடுத்துருப்பேன், என்னடா நீயே அப்படின்னு கையை இப்படி வச்சே பேசிட்டு இருப்பான். ஏன் தெரியுமா? கிச்சுக்கிட்டு கிழிஞ்சிருக்கும். இப்படிதாங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே ஸ்டைல்ல தான் இந்த கேஸும் இருக்குது. வாழ்க்கையில எதெல்லாம் சாப்பிடணும்னு இந்த கேஸ் ஆசைப்பட்டுச்சோ அதெல்லாம் சாப்பிட்ட மாதிரி கற்பனையில பேசும். இந்த கேஸ்ல அவ்வளவுதாங்க இருக்கு, இதுல வேற ஒண்ணுமே இல்ல. இன்னும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த கேஸ் பேசின சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் காட்டுறேன், பாத்துக்கோங்க. உனக்கு நக்கலா தெரியல பார்க்கும்போது இந்த சீமா அப்படியே பேசுவாங்க. சாத்தியமில்லாதே பேசிருப்பான். பைத்தியக்காரா, சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர் தான் புரட்சி. முத நாள் எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி, பெரிய காலு தட்டுல. நான் அதுவரை சாப்பிட்டதில்ல. இவ்வளவு பெரிய காலா இருக்குது, அது என்ன சாப்பிட நல்லா இருக்கும். வான்கோழி என்ன சொன்ன, வான்கோழி பிரியாணி. அங்க பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம் நாங்க. சந்தோஷத்துக்கு தெரியும், எல்லாரும் பந்தயம் போட்டு தான் போடுவோம். முத நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டது. சாப்பாட்டு மேசைன்னா இது அவ்வளவு பெருசு இருக்கும். இறால் அப்படின்னா 6 வகை இறால் இருக்கும். நண்டுன்னா நண்டு அப்படியே தான் இருக்கும். அப்படி முழு நண்டா இருக்கும். பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாது.
30 ஆண்டுகளா போர் நடந்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல அங்க என்ன பொருளாதாரம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அங்க என்ன அக்ரிகல்ச்சர் நடந்திருக்கும்னு சொல்லுங்க. அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டப்பட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் அங்க இருந்திருப்பாங்க. அதுவும் இவரு சொல்ற தலைவருங்கிறவரு மக்களுக்கு உதாரணமா வாழ்ந்தவரு. அவ்வளவு ஏங்க, அவர் கூட இருக்கிறவங்களே ஏதாவது தப்பு பண்ணா சுட்டு கொண்டுருவாரு. அப்பேற்பட்ட தலைவர் ஒரு வெங்கம் பையன் வந்திருக்கான் அப்படிங்கிறதுக்காக மான்வேட்டைக்கு விதிக்கப்பட்ட தடைய விலக்கிட்டாருன்னு சொல்றவன கேஸ்ன்னு சொல்லணுமா லூசுன்னு சொல்லுவான்னு நீங்க சொல்லுங்க. அப்புறம் அடுத்த நாள் 2 நாள் 3 நாள் விட்டு இதே மாதிரி துப்பாக்கி வச்சு உட்கார்ந்துருக்கான். நாட்டுல மான சொல்றதுக்கு தடவடி வச்சிருக்கீங்களா இல்லையா? தெரியல, தடை இருக்கா? ஆமா இருக்கு. சரி, இப்ப என்ன பிரச்சனை? இப்ப தம்பி வந்தா அதை தளத்திரி சுற்றுவீங்களா? இதுதான் உங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? அவங்க இந்த கேஸ கூட விட்டுருங்க. இந்த லூசு பேசுறதுக்கு கை தட்டுறேன். உங்களோட ரிப்போர்ட் முதல்ல கொண்டு வாங்க. இந்த கேஸ் ஹிஸ்டரி சொல்றது என்னன்னா, இது முழுக்க முழுக்க பைத்தியம் தான் காமிக்குது. ஏன்னா எங்க போனாலும் தின்னே ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். அந்த 18 மணி நேரத்திலயும் சாப்பாடு போட்டி எல்லாம் வேற நடந்துச்சாமா. இவன் திங்கிறத வேற பின்னாடி ஒருத்தர் குறிப்பு வேற எடுத்துட்டு இருந்தாராமா. எவ்வளவு எதை எவ்வளவு தடவை எடுத்தாருன்னு எல்லாம். உண்மையாலுமே இதெல்லாம் ஒரு தலைவர் பண்ணிருப்பாரு அப்படின்னு அவன் சொல்றத நம்ம நம்புறோம்னா, இது சொல்றவங்க லூசா இல்ல செஞ்சவங்க லூசா? இந்த கதையெல்லாம் நம்புறோமே நம்ம லூசா? ஆனா அடிக்கடி இந்த பைத்தியம் ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்ததுங்க. அது கண்ணாடிய பார்த்துதான் பேசுதுன்னு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியாம போனதுதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனையா போச்சு. அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் என்னன்னு தெரியுங்களா? நான் சொல்றதை விட அந்த பைத்தியம் சொல்ற உண்மைதாங்க கரெக்டா இருக்கும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். கேட்டீங்கல்ல, இதுக்கு பேரு தான் செல்ஃப் டிக்ளரேஷன். இது நமக்கு தான் புரியாம போயிடுச்சு. தன் வாழ்நாளில் அனுபவிக்காத சில விஷயங்களை தான் அனுபவிச்சதாக கனவு கண்டு பேசுற ஒரு லூசு. அந்த லூஸோட ஒரு லூசான ஸ்டேட்மெண்ட் எப்படி இந்த மக்களை திசை திருப்பி இருக்குன்னா, இந்த மாதிரி லூசு அவ மட்டும் கிடையாதுங்க. இந்த மாதிரி 36 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க கொடுத்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த லூசை ஃபாலோ பண்ற நாங்களும் லூசுக அப்படின்னு. இதையும் தாண்டி இந்த பைத்தியத்தை அறிவாளின்னு நம்ப வேண்டிய ஒரு இடம் இருக்கு. அதுதான் டேர்னிங் பாயிண்ட். இந்த ஒரு இடத்துல தாங்க நான் ஜர்க்காய் நிக்கிறேன். எவ்வளவு கான்பிடென்ட் இருந்தா இந்த பைத்தியம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தெளிவா படிச்சிருக்கு. ஒரு நீதிபதி கூட இந்த ஸ்டேட்மெண்ட் இவ்வளவு தெளிவா படிச்சிருக்க முடியாதுங்க. அடிக்கடி சொல்லுவா, அப்படி என்ன கைது பண்ணிப்பாரு, என்ன அரெஸ்ட் பண்ணிப்பாரு, என் மேல கேஸ் எடுத்துப்பாரு அப்படின்னு எல்லாம். ஏன் அவ்வளவு தைரியமா சொல்றாருன்னா, இதை கொண்டு போய் கோர்ட்ல நிக்க வச்சா ஒரு நிமிஷம் கூட அந்த கேஸ் நிக்காது. ஏன்னா ஜட்ஜு பார்த்ததும் சொல்லிடுவாரு, இந்த லூசு மேல எல்லாம் கேஸ் போட முடியாது, உடனே கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு. இந்த லூசு தன் வாழ்நாள்லயே கரெக்டா படிச்ச ஒரே ஒரு இது இந்த அரசியலமைப்பு சட்டத்துல இந்த ஒரே ஒரு இது மட்டும்தான். அதாங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மேல கேஸ் போட முடியாதுங்கிறது தான். இதை எப்படி அந்த லூசு யோசிச்சுச்சு அப்படிங்கறது எந்த மெடிக்கல் டேர்ம்லயுமே வரல. இந்த கேஸோட மொத்த ஹிஸ்டரி இதுதாங்க. இந்த லூசையும் நம்பிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உடனே நீங்களா கேட்பீங்க, நீ என்ன டாக்டரா லூசா அப்படின்னு. நானும் டாக்டர் தான், ஆனா பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார டாக்டர். நான் இந்த ஒரிஜினல் பைத்தியத்தை குணமாக்க வந்த பைத்தியக்கார டாக்டர் இல்ல. இந்த ஒரிஜினல் பைத்தியத்தை பைத்தியமே தெரியாம பைத்தியக்கார மாதிரி அந்த பைத்தியத்துக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்க அந்த பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர். புரிஞ்சுதுங்களா? என்ன பண்றது, பைத்தியம் கூட சேர்ந்து நானும் அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டேன். தயவு செய்து என் டேபிள் மேல இந்த மாதிரி கேஸுங்களா கொண்டு வந்து அடிக்கிறாதீங்க தம்பிகளா தங்கைகளா. இப்ப அந்த காளியம்மாங்கிற பிசுறு வெளியே போயிருக்கும்னு நம்புறேன். அது லூசா இருந்தா கண்டிப்பா வெளியே போகாதுங்க. அதுவும் ஒரு கேஸா இங்கதான் வந்து சேரப்போகுது. இந்த கேஸுங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுல நம்ம எல்லாம் என்ன பண்ண போறோம்னே தெரியல. சரிங்க, சொல்லதான் முடியும். நீங்க கேட்பீங்கன்னு நம்புறேன். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.